அன்பான நேயர்களுக்கு அழகான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இது அளப்பரம் பேர் வித் அருண் விஜய் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். என்னப்பா ராகம்லாம் வலுவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிறது 1-2 ப்ரெடிக்ஷனில் கரெக்டாக இருக்கும் ஐபிஎல்லில். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக 99.9% அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. நேற்று கூட பார்த்திங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்கும்னு சொன்னோம், அதே மாதிரி ஜெயிச்சிச்சு. கேகேஆர் போராடி தோக்கணும், அதே மாதிரி போராடி தோத்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஏப்பா அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, வீடியோ இருக்குது, 50 வீடியோ கிட்ட போட்டிருக்கோம், போய் பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு மேட்ச்ல யாருப்பா ஜெயிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் யாருக்கு மேட்ச் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பாஞ்சாலங்குறிச்சி பஞ்சாப் கிங்ஸுக்கும் பாப்பிரெட்டிப்பட்டி பல்தான்ஸ் ஆகிய மும்பை இந்தியன்ஸுக்கும் தான் மேட்ச். ஸோ 2 பேருக்கும் தான் மேட்ச். மஸ்ட் வின் மேட்ச் ஃபார் பஞ்சாப் அப்படின்னே சொல்லிக்கலாம். என்னப்பா மஸ்ட் வின், அவங்க தான் நல்லா விளையாடுறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் மும்பை பார்த்தீங்கன்னா கடப்பாறை தேஞ்சி கரப்பாம்பூச்சியான கதை மாதிரி இந்த பக்கம் பஞ்சாப் தேஞ்சி பஞ்சு மிட்டாயான கதை தான் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பயங்கர பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு ஹேட்ரிக் தோல்வியோடலாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்க்கு ரேஸில் அவ்வளோ டஃப்பாக இருக்குது. ஸோ பஞ்சாப் மஸ்ட் வின் மேட்சாக தான் இது இருக்க போகுது அப்படின்றத மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ரெடிக்ஷனை போட்டு கம்பேரிசனை போட்டு சொல்கிறேன். ஸோ ஓப்பனிங் பேட்டிங் காம்பினேஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன். பஞ்சாபோட ஓப்பனிங் பேட்டிங் காம்போ எப்படி ஆர்சிபிக்கு ஒரு மிடில் ஆர்டர் செமையான மிடில் ஆர்டர் இந்த சீசனுக்கு, அந்த மாதிரி ஓப்பனிங் பஞ்சாபுக்கு செமையான ஓப்பனிங் அப்படின்னே சொல்லுவேன். பிரபு சிம்ரன் அண்ட் பிரியான்ஷ் ஆரியா பயங்கரம் ஆரியா இங்கே பாரியா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லி அடிப்பா. அப்படியே அந்த பக்கம் பிரபு சிம்ரன் ஆடுறேன் பாருங்க, ஆள் தோட்டு பூபதி நானடா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ ஓப்பனிங் பெரிய ப்ளஸ் ஃபார் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பஞ்சாபுக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பிரெட்டிப்பட்டி பல்தான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரோஹித் சர்மா நீங்கள் ஹர்திக் பாண்டியாலாம் சூப்பராக ஆடுறீங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஃபேன்ஸ் அவர் உசுப்பேற்றி விட்டு ஒரு 80-100 அடிக்க வைக்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அடிச்சு என்ன செத்தப்புறம் செண்டு பாட்டில் அடிச்சு என்னங்க பிரயோஜனம், இருந்தாலும் எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரயான் ரிங்கிள்டன் அவருமே பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் ஓப்பனிங்கை கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக 2+ பாயிண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கு தான் கொடுப்பேன். அப்படியே மிடில் ஆர்டர் எடுத்து கம்பேரிசனை போடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இந்தியன் டீமில் எடுத்திருந்தாலும், நாங்கள் இந்த ஷார்ட்ஸில் போட்டுருவோம், இந்தியன் டீமில் எடுத்திருந்தாலும் ஒரு 4 மேட்ச் ஆகிட்டு அமையே இருந்திருப்பார். யார் மேலே உள்ள காண்டுன்னு தெரியல, ஐபிஎல்லில் போலன்னு புலந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஆஸ் அ கேப்டனாகவும் சரி, ஆஸ் அ ஃபீல்டராகவும் சரி, ஆஸ் அ பேட்ஸ்மேனாகவும் சரி அப்படின்ற மாதிரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ண விதமாக குப்பர் கொன்லே அப்படின்ற அளவுக்கு சூப்பராக வடுகிடுத்து வாரி பார்த்திங்கன்னா சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு. அவருமே ஃபார்மில் இருக்குது ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்னே சொல்லுவேன். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டரில் பெருசாக சொல்கிற அளவுக்கு அவங்க ஜொலிக்கலன்னே சொல்லுவேன். சஷாந்த் சிங்காக இருக்கட்டும், மார்க்கஸ் ஸ்டாய்னஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு 2 மேட்ச் தான் ஆடுறாங்க. எல்லா மேட்சும் கன்சிக்யூட்டிவாக ஆடுறதில்ல. அது சின்ன மைனஸ் ஃபார் பஞ்சாப். அப்படியே இந்த பக்கம் மும்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே உசுப்பேத்தி ஹர்திக் பாண்டியாலாம் ஒரு 100 அடிக்க வச்சா அப்படி திலக் வருமாமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மேட்ச் ஆடுறாது, ஏதோ மேட்ச் போயிடுறா, அப்படி திலக் வருமா. ஸோ அதுக்கப்புறம் கேப்டன் பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ். அதுக்கப்புறம் நம்பீரை நம்பியிருக்க வேண்டிய சிச்சுவேஷன் மும்பைக்கு இந்த சீசன் ஃபுல்லாமே அவர் ஒரு நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறா. அப்படி வில் ஜாக்ஸு எல்லாருமே பார்த்திங்கன்னா பேரை கேட்கும்போது பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ மிடில் ஆர்டரை பார்த்தீங்கன்னா ஈக்குவல் 1 பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துடலான்னு இருக்கேன் 2 டீமுக்கும். ஸோ பேட்டிங் மிடில் ஆர்டர் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மார்க்கோ ஜான்சன் இருக்கா, அப்படி ஹர்ஷ்தீப் சிங் டெத் பவுலிங்கில் போடுறதுக்கு சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் சித்தப்பா சேகல் ஸ்பின்னில் கலக்கிட்டு இருக்கா, அப்படி பென் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பின் அப்பப்போ ஸ்டானிஸும் போடுவா அப்படி. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓவராலாக நல்ல பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா போலிங்க்கு செமையான டீம் தான். ஆனால் இந்த சீசன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, என்ன பண்ணுறது. பூம்ரா, போல்டு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேரை கேட்கும் போதே பயமாக இருந்ததுங்க அப்படின்ற அளவுக்கு தான் இந்த சீசன் ஆரம்பித்தாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்ககிட்ட பெரிய பர்ஃபார்மன்ஸ் வராது. மும்பையை எலிமினேட் ஆகிறது ஒரு பெரிய ரீசனாக போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னுக்கு ஸ்டாண்டர்ட் இருந்த அவர் பார்த்திங்கன்னா இன்ஜுரி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கன்சஃபர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா பாஷ் போடுறாரு. போன மேட்ச்சில் பாஷ் நல்லாவே போட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸ்பின்னு ஃபாஸ்ட் பவுலிங் ஓகே, ஸ்பின்னுக்கு பார்த்திங்கன்னா இவங்க கன்சஃபர்லாம் இருக்கிறது. பாவாவை போட்டாங்க. பாவா அவர் போப்பா அப்படின்னு ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை, கையில் இருந்த மேட்சை அப்படியே விட்டுட்டா அப்படி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது போலிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஸ்லைட் அகேட் பார்த்திங்கன்னா பஞ்சாப் பக்கம் போகிறேன் போலிங்க்கு. ஸோ இதெல்லாம் தான் காம்பினேஷன். இதெல்லாம் இருக்கட்டும், நீ எல்லாம் நல்லா பேசுவேன், எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வார்த்தையில் சுற்றி யார் இன்றைக்கி மேட்ச் ஜெயிக்க போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் ஃபார் பஞ்சாப். அது இருந்தாலும் ஒரு டஃப் ஃபைட். மும்பை எலிமினேட் ஆனாலுமே எங்கள் பெஸ்ட்டு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்பையாக தான் இருக்குது. ஸோ 2 பேரையும் கம்பேரிட்டிவ் போட்டோம்னா 52-48 அப்படின்னு போய்க்கலாம். 52% பார்த்திங்கன்னா பஞ்சாபுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொடர் தோல்வி காரணமாக எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா சில இடத்துல சரிக்கிறாங்க, அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா மேட்ச் மும்பை கையிலே சொல்லிக்கலாம். இருந்தாலும் 52% பஞ்சாபுக்கு கொடுத்துட்டு 48% மும்பைக்கு கொடுத்துக்கிறேன். இதை நம்பி கண்ட ஆப்பில் காசு போட்டிங்கன்னா கம்பெனி பொறுப்புன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரதாபங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.